இப்போ எதுக்கு இவன் இங்கே விட்டு நீங்கள் எதுக்கு வந்துட்டு இருக்கிற? வீடியோ எடுக்கிறாங்க, நீ எதுக்கு வர்ற? யூடியூப் பற்றி தெரியும் உனக்கு? அப்போ கிளம்பு, நான் யூடியூப் பற்றி தான் பேச போகிறேன். இவன் போய் குளிக்க வைப்போ, போய் குளிச்சுட்டு சட்டை போடு, ஓடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கேள்வி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் தான் இன்றைக்கி அந்த வீடியோ தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் இன்கம் என்ன வித்தின் ப்ரூஃபோட வந்து நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அடுத்தது வந்து, நானும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி வியூஸ் கொண்டு போகிறது, எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. வாட்ஸ்அப்லேயும் வருது, மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க, கமெண்ட்ஸ்லேயும் வந்துகிட்டே இருக்குது திரும்ப. அதுக்கு ஒரு விளக்கம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற வீடியோக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதில் என்ன யூஸ் இருக்குது, இதில் ஏதாவது தகவல் இருக்குதா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கேள்வி. அதுக்கும் ஒரு விளக்கம் நான் சொல்லிடுறேன். 4வதா ஒருத்தங்களுக்கு நான் ஒரு கேள்வி நான் நறுக்குன்னு இப்போவே கேட்டுறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக என்னுடைய சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லல. திட்டுங்க, ஏதாவது என்ன இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள போய் திட்டுறது, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் சொல்ல வேண்டாம், சொல்கிற மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் கருத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய சப்ஸ்கிரைபரை போய் திட்டுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க மூஞ்சியும் பார்த்துருக்க மாட்டேங்க, அவங்க யாருன்னு தெரியாது. அவங்க வயசில் மூத்தவங்களா இல்லை பெண்ணா ஆணா எதுவுமே தெரியாமல் நீங்கள் போய் அவங்கள திட்டுறதுல எந்தவித நியாயமும் இல்லை. உங்கள் வீட்டில் வந்து அப்படி யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிற நபரை திட்டினா உங்களுக்கு எப்படி கோபம் வருமோ, அதே மாதிரி தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபேமிலியை நீங்கள் திட்டினாலும் எனக்கு அதே கோபம் தான் வரும். அதனால் தயவு செஞ்சு அந்த தவறை பண்ணாதீங்க. உங்கள் கருத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பதிவிடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்களுக்கும் நான் ஒரு விளக்கம் சொல்லிக்கிறேன். என்னுடைய யூடியூப் ஜேர்னி நான் வந்து சொல்லிட்டேன், ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ புது சப்ஸ்கிரைபர், ஏன்னா அதுக்கப்புறம் நான் போடுறப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இப்போ 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் பக்கமாக வரப்போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நான் அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு யாரும் எந்த சப்போர்ட்டும் பண்ணலை, யாரும் எனக்கு சொல்லியும் தரலை. யூடியூப்லேயே வந்து இருக்குது அதுக்கு உண்டான எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும், நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் காசு கட்டணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன்ல, அப்போ கூட மேடம் சொன்னாங்க, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது காசு கட்டணுமா, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட கேட்டாங்க. சிம்பிள், ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும், நம்ம சேனல் கிரியேட் பண்ணி நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம். வீடியோஸை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கணும். இப்போ ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ண மாதிரி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் தனித்துவமாக பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்பில் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது பேருமே வந்து தனித்துவமாக இருக்கணும். பேர் வைக்கிறதுக்கே நான் பயங்கர யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு இலா காயின்ட்டு இளவரசங்கிற பேரை இலான்னு வச்சுட்டு காயத்ரி பேரை காயுன்னு வச்சேன். அப்போ வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீடு ஹோம் டூர் போட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பிரண்ட துவையல் செஞ்சாங்க, அது வீடியோ போட்டேன். அப்புறம் வந்து நைட்டு 12 மணிக்கு வண்டியில் நானும் காயத்ரி வெளியே போய் அவுட்டிங் போயிட்டு வீடியோ போட்டோம். அப்புறம் ஆற்றுல போயிட்டு சண்டை போட்டு பயங்கரமாக சண்டை போட்டேன், அதில் ஊரே நின்று வேடிக்கை வச்சு அதெல்லாம் வீடியோ போட்டேன். அப்போல்லாம் வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா 50 வியூஸு, 30 வியூஸு, 10 வியூஸு. சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்தீங்கன்னா 39 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் 40வது சப்ஸ்கிரைபர் வரவே இல்லை. அப்போது ஃப்ரெண்டு சில வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணேன், காலையில் பார்த்தா அவனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறான். இந்த மாதிரி உலகம் தான். நம்ம வந்து மேலே வந்துடக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற உலகம் தான் அங்கே முக்கால்வாசி பேர் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நான் பாக்ஸ் தமிழான்னு பேரை மாற்றி ஏதோ வீடியோ போட்டேன், எதுவுமே. அப்புறம் மற்ற யூடியூப் பற்றி ரிவ்யூ கொடுத்தேன். அப்போ எனக்கு பிடிக்கல. சரி, நம்ம எதுக்கு இன்னொருத்தங்களை பற்றி பேசிட்டு, நம்ம ஒரு வீடியோவே நம்ம தான் போட்டேன், அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு சரி நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு முயற்சி பண்ணி இந்த ப்ராங்க் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 500 வியூஸு 600 வியூஸு இந்த மாதிரி போச்சு. 100 சப்ஸ்கிரைபர் வரக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்து பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக இலாகாயி டைம் சேனல் ஒரு வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்க. குவாலிட்டி அவ்வளோ மோசமாக இருக்கும். வெறும் 4000 ரூபா செல்லு, அது செகண்ட்ஸில் வாங்கிட்டு வந்து சுத்தமாக கிளாரிட்டியே இல்லாமல் அந்த செல்லை வச்சு ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணேன். அந்த ப்ராங்க் தான் எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தூக்கி விட்டுச்சு. 15,000 சப்ஸ்கிரைபர் வந்த 26,000 சப்ஸ்கிரைபர் அந்த ஒரே வீடியோவில் எனக்கு கிடைச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தூக்கி ஃபேஸ்புக்கில் யாரோ போட்டு அது நல்லா வைரல் ஆகி
அது மூலிமா இலாகாயி சேனல்லாம் யார் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் தொலாவி வந்து எங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்க நிறைய பேர். அப்புறம் 1,00,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ப்ராங்க் வீடியோஸ் போட போட என்னாச்சு, ஃபஸ்ட்டு இந்த ஆர்வம் இல்லாமல் மக்கள் அப்படியே இந்த ப்ராங்க் வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராங்காக இருந்தால் தான் கொஞ்சம் விரும்பி பார்க்குறாங்க. இதே கொஞ்சம் ஓரளவுக்கு சொதப்பலாக இருந்தாலும் பார்க்கல. வாரத்துக்கு 2 வீடியோ போடுறக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் சேனல் நிறையா அதுக்கப்புறம் உருவாயிருச்சு. எங்களை மாதிரியே ப்ராங்க் வீடியோஸ் எல்லாம் நிறையா பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, உண்மைத்தன்மை இல்லாத மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணங்காட்டின்னு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோஸ்னு இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து வியூஸ் எல்லாமே சுத்தமாக குறைஞ்சிருச்சு. ப்ராங்க் வீடியோ யூடியூப்லேயே ரெக்கமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்புறம் எப்படி வீடியோ போடுறது என்ன போடுறதுன்னு தெரியாமல் சரி சாதாரணமாக வீட்டில் நடக்கிறதே நம்ம நேச்சுரலாக போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் போட்டது தான் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ரொம்ப 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ போட்டு அதில் எனக்கு நல்லா விரும்பி ஃபாலோவர்ஸ் ஏறினாங்க, வியூஸ் நல்லா போச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ கண்டென்ட் போட தெரியாமல் நீ போடுற உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அது முற்றிலும் தவறு. எங்களுக்கு ஒய்டி ஸ்டுடியோவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், ரெக்கார்டோடவே போடுறேன். எனக்கு வந்து இப்போ டாப் 10 இப்போ ரீசெண்டாக போட்ட 10 வீடியோவில் எந்த வீடியோ நல்லா மக்கள் விரும்பி பார்க்குறாங்க, யார் எந்த வீடியோ பார்க்கல அப்படிங்கிற கொண்டு யூடியூப் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா சொல்லிடுவாங்க. அதுலேயே கீழே எழுதிடுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் இப்போ வீடியோ போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே இந்த வீடியோ வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்களா, இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை வேறு மாதிரி பண்ணணுமாங்கிறத யூடியூப்பே சொல்லிடுவாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் வீடியோஸ் போட முடியும். 2வது, ஒருத்தர் போடுற மாதிரி இன்னொருத்தர் பண்ண முடியாது. ஒருத்தங்களுக்கு ஒரு சேனல் செட் ஆகுதுன்னு எத்தனை பலதரப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. மூவிஸ் எடுத்து பண்ணுறாங்க, காப்பிரைட் வாங்கி மூவிஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க, மூவி ரிவ்யூ பண்ணுறாங்க, வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட் வீடியோ போடுறாங்க. அப்புறம் வந்து இங்கிலீஷு ஹிந்தியெல்லாம் தெரிஞ்சு இப்போ மதன் கௌரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் லீடர் மாதிரி, அவருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை. எந்த நாட்டில் எங்கே நடந்தாலும் அதை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. நம்மளுக்கு அந்த இங்கிலீஷ் படிக்க வராது, படிப்பேன் ஆனால் புரியாது எனக்கு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு என்ன வருதோ அதைத்தான் வந்து பண்ண முடியுமா ஒழிய அவங்க சக்திக்கு மீறி எதையும் பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இதே தான் நான் எப்படி பண்ணேன் அதே தான் உங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒருத்தர் நம்பி பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். மாதம் கம்பல்சரி வீடியோ போட்டால் மட்டும்தான் யூடியூப்லேருந்து வருமானம் கொடுப்பாங்க. ஒரு மாதம் வீடியோ போடலினாலும் வருமானம் குறைஞ்சிரும், சுத்தமாகவே டோட்டலாக குறைஞ்சிரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோ போடுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரீச்சுக்கு மக்கள் மத்தியில் போய் சேருதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு காசு வரும். அதே மாதிரி ஒருத்தர் பண்ண மாதிரி இல்லாமல் தனித்துவமாக இருந்தால் கண்டிப்பாக யூடியூப் சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது நம்மளுடைய யூடியூப் இன்கம்மு பாருங்கள். சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். 3 மாதம் இவ்வளோதாங்க, $300 தான் எனக்கு வந்துச்சு. அந்த ஏன் வீடு மாறிட்டுன்னு கூட சொன்னீங்க. அங்கே போனதுக்கப்புறம் நான் சரியாக வீடியோவே போடலை. என்னன்னு தெரியல, மனநிலைமையே சரியில்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓவர் சேர்ந்துருச்சு. அதுன்னு உங்களுக்கு சொன்னேன், குடி ஓவர் ஆயிடுச்சு. அதனால் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கரெக்டாக வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். இதுதான் என்னுடைய யூடியூப் இன்கம்மு. இதையும் நான் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து இன்னொன்று எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இதை பேசுனா உடனே திமிர் பேச்சு பேசுகிறானெல்லாம் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களை விரும்பி பார்க்குற, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து நான் என்றைக்குமே அவங்கள திட்டவும் மாட்டேன், அவங்கள வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் போய் புள்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதில் போய் கமெண்ட் பண்ணி திட்டுறது, வந்து உனக்கு இந்த வீடியோவில் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பேசுறது. உங்களுக்கு பிடிக்கலையா எத்தனையோ சேனலுக்கு போய் பாருங்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதை சொன்னாவே திமிர் பேச்சு அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து நான் இந்த யூடியூப் சேனல் 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்க்குறேன். பிடிச்சிருந்தா மட்டும்தான் கமெண்ட் பண்ணுவேன். பிடிக்கல அப்படின்னா அந்த வீடியோவை தள்ளி விட்டு வேறு வீடியோ போய் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு என்ன வேணும், மருத்துவம் வேணுமா, சமையல் குறிப்பு வேணுமா, மூவிஸ் வேணுமா, அப்புறம் பரிதாபங்கள் இருக்காங்க, நம்ம மைக் செட் இருக்கிறாங்க, அப்புறம் மிஸ்டர் தமிழில் இருக்கிறாங்க, பட ரிவ்யூ கொரியன் மொழியெல்லாம் வந்து டப்பிங் பண்ணி வீடியோ போட்டுருக்காங்க. அவங்க மாதிரி சேனலெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து மக்கள் டிவியில் வந்து இப்போது நம்ம சந்தனக்காடு நம்ம வீரப்பன் கதை பார்த்துட்டு இருக்கிறேன். 89 எபிசோடு ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ சத்தியமான் போட்டால் சத்தியமான் பார்ப்பேன். 90 கிட்ஸ்னு அது ஒரு சேனல் இருக்குது. அவங்க நான் சத்தியமான் தொடர வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க. அப்புறம் WWE எப்போ செவ்வாய்க்கிழமையும் வாரத்தில் வெள்ளிக்கிழமையும் போடுவாங்க. மாதத்தில் ஒரு டைம் மெயின் ஈவெண்ட் வைப்பாங்க. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போய் பார்க்குறேன். நீங்களும் அந்த மாதிரி பிடிச்ச வீடியோஸ் போய் பாருங்கள். எனக்கு வந்து நேச்சுரலாக வீடியோ போட்டால் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் பிடிக்குது, அவங்க வரையும் பார்க்குறாங்க.
எனக்கு ஒரு மாதம் எனக்கு உண்டான சம்பளம் வருதா போதும் எனக்கு. இதை விட ரிஸ்க் எடுத்து நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எனக்கு ஆட்கள் வேணும், கேமரா வேணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆட்களை சேர்த்துனா உங்களுக்கே தெரியும் எத்தனை அனுபவப்பட்டேன். புதுசாக வீடியோ போடலான்ட்டு பசங்களை எல்லாம் வேலைக்கு வைப்பேன். வேலைக்கு வரவனெல்லாம் என்னென்ன வேலை பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, குடிக்கிறதுனால வந்து சேர்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் திருடிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எங்களுக்குள்ள எனக்கும் கைதிரிக்குள்ள மனக்கசப்பாகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. அதனால் என்னால் முடிஞ்ச என்னுடைய சக்திக்கு முடிஞ்ச வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கிறேன். என்ன பிடிச்சவங்க எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஆதரவு எனக்கு போதும். அவங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அவங்களுக்கு எப்பவுமே நான் கடமைப்பட்டிருப்பேன். பிடிக்காதவங்க இக்னோர் பண்ணிடுங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். இது திமிர் பேச்சு கிடையாது. நான் பிடிக்கலைன்னா ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இதில் என்ன தவறாக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு உண்டான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோலையோ இல்லை கமெண்ட்லேயோ ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.